நிசும்மன் வந்தான் அப்படிங்கறத சொல்ல வர்றதுக்காக சொல்றார். அப்படிப்பட்ட சிங்கம் உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து நெருப்பு பொறி பொங்கக்கூடிய என்னது பொறி பறக்க விழிக்கும். அது விழிக்கச்சவே ஏதோ சப்தம் கேட்டு விழிச்சா நாமளே தூக்கத்துல இருக்கோம், திடீர்னு அரை தூக்கத்துல எழுந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. நம்ம விழிச்சோம்னா அந்த முழிப்போம் சமயத்துல. சில பேர் டக்குனு ஏந்து ஏதோ நடக்க போறதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடம்பை உதறி வேரி மயிர்பொங்கை எப்பாடும் பேர்ந்து உதறி, அதாவது இந்த 4 கால்களை எடுத்து நின்னுண்டு உடம்பு ஒரு சிலுப்பி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, மூடி நிமிர்ந்து கர்ஜித்து நிமிர்ந்து பார்த்து ஒரு பெரிய கர்ஜனை செய்து கொஞ்சம் அடி எடுத்து வைத்து ஸ்டார்டிங் த பாயிண்ட் புறப்பட்டு போதருமா போலே நீ வருவு போலே உன் பூவை பூவண்ணா அழகாக இருக்கின்றாயே, உன்னுடைய கோயில் நின்று, நாங்க வெள்ளையங்கியில கோயில் வாசல்ல இருக்கோம், என்ன இங்கனே போந்தருளி, இந்த கோயில் இருப்பிடத்துலதான் இருக்கோம், நாங்க இங்கே இருந்து உன்னுடைய வேலைப்பாடுகள் புரிய சீரிய சிங்காதனத்திலிருந்து போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனம், அதுவும் சீரிய சிங்கம். திரும்பவும் அதே வார்த்தையை ஆண்டாள் யூஸ் பண்றா, சீரிய சிங்காதனம்னு. எப்பயுமே ஒரு அழகான வார்த்தைகள் நம்ம பார்த்தோம்னா ஒரே பொருளுடைய வார்த்தைகளை 2 முறை யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு புலமைக்கு அழகல்லன்னு சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல ஒரு திரும்ப யூஸ் பண்ணிருக்கா. என்ன மீனிங் அப்படின்னா அதை பார்ப்போம். அதுதான் வித்தியாசமான மீனிங். அங்கேயும் சீரிய சிங்கம் தான், இங்கேயும் சீரிய சிங்கத்து இருக்கக்கூடிய ஆசனம் தான். ஆசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய், நாங்கள் வந்த காரியத்தை நீ ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரிவாய், கருணை செய்வாய் அப்படிங்கிறத சொல்ல வர ஆண்டாள். இது சாதாரணமான வார்த்தைகளால விவரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. இங்கனே போன்ற அருளி, அதாவது மண்டபத்திலிருந்து வந்து ஈஸ்வரனை உபாயம் என்கிற எண்ணமுடைய பாகவதர்களுக்கு ஆவல் மிஞ்சிய காலத்தில் விருப்பத்தில் தலை காட்ட ஈஸ்வரன் தானே முந்தி வருவான்